பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அது எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, லாசரு மரித்து போனான், ஆனால் உயிரோடு எழும்பினான். ஆமென். சுமதி, உங்கள் வாழ்க்கை மரித்து போனதோ, உங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுகிறார். அவனுடைய வார்த்தையை நம்புங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில. ஆமென். சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். பாருங்க, அப்போ லாசரு மரித்து போனான். 4 நாட்கள் ஆயிற்று. கல்லறையில வச்சுட்டாங்க லாசருடைய பிரேதத்தை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். மார்த்தாளும் மரியாளும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, முன்பாக நீர் வந்திருந்தால் லாசரு மரித்து போயிருக்க மாட்டானே. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசியுங்கள், நான் அற்புதத்தை செய்வேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிட்ட போது மரித்து போன அந்த லாசரு மறுபடி திரும்ப வந்தான். உங்கள் வாழ்க்கையில எது மரித்து போனதோ, உங்களுடைய விசுவாசம் மரித்து போனதோ, உங்கள் நம்பிக்கை மரித்து போனதோ, மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடன் பிரச்சனை உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். ஆமென். சில பேர் கண்ணில் பார்வை தெளிவாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால். பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவார். வார்த்தையை நம்புங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். God bless you.